Hi friends, welcome back to Shoba Handcrafts. இன்னைக்கு நாம மினி ஸ்டோரேஜ் பாஸ்கெட் மல்டி கலரில் பின்ன போகிறோம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். ஒயர் பாருங்கள், பிங்க் கலர் நான் மொத்தம் 5 அடி ஒயரு. ஃபஸ்ட்டு ஒரு 10 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பிங்க்கு, எல்லோ, க்ரீனுன்னு சொல்லிட்டு மல்டி கலராக ஒயர் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நம்ம மினி பாஸ்கெட் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஸோ நான் இந்த 3 கலரும் இப்போது 5 அடியில் 10 பீஸ் வரா மாதிரி நான் ஒயர் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கலர் 10 ஒயர் வரா மாதிரி இதில் 4 எல்லோவில், பர்பிளில் 4, பிங்க் 2ன்னு சொல்லி பிரித்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம் இந்த கட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடக்கிக்கோங்க. ஈக்குவலாக மடக்கினதை கட் பண்ண ஒயரு இது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ மடக்கணும் இல்லையா, பாதி அளவு ரன்னிங் ஒயர் இதில் பாதி அளவு அளந்து அந்த ஒரு மடக்கி ரைட் ஹேண்டில் லூப் எடுத்துக்கோங்க. இப்போ பிங்க் கலரில் மடக்கி எடுத்துட்டோம். இப்போ எல்லோவும் பிங்க்கும் சேர்த்து ஒரு நார்மல் பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாக்ஸ் நாட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நாட்ஸுன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்ஸ் தனித்தனியாக வீடியோ இருக்குது. தெரியாதவங்க அதை பார்த்து கற்றுக்கிட்டு கூட போடலாம். இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறமா ஒயர் ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இல்லைன்னா இது போல் நம்ம ஒயர் மேலே இருக்கிற ஒயர் கீழே இருக்கிற ஒயரையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஈக்குவலாக இல்லைன்னா இந்த நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி நம்ம எந்த பக்கம் ஒயர் அதிகமாக இருக்கோ அங்கே கொஞ்சம் இழுத்து நம்ம ஈக்குவலாக வர மாதிரி பண்ணிக்கணும். பேஸில் இப்படி ஒவ்வொரு நாட்டையும் நம்ம போட்ட உடனே இந்த கட் பண்ண ஒயர் ஒவ்வொரு நாட்டையும் போட்ட உடனே நாம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு ஒயராக இதில் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயர் வந்து சைடு இருக்கிற ஒயர் அளவு எடுத்து கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ வந்து ஒவ்வொரு லைனும் நம்ம இது போல் முடிச்சதும் நம்ம ஃபஸ்ட்டு விட்டு ஆரம்பித்தோம் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த அளவு இதே போல் எடுத்து முடிக்கும்போது தான் கட் பண்ணிடணும். இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம விட்டோம் பார்த்திங்களா ரன்னிங் ஒயர், அந்த அளவு வந்து இப்போ அந்த பிங்க் கலர் ஒயர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் லைன் முடிச்சுட்டு இதே போல் ரன்னிங் ஒயர் முடிக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் போடும்போது ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதே போல் மூணாவது வந்து மிடில் லைன் கீழே ஒரு லைன் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இது போல் பின்னும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பித்த லைனோட ஃபஸ்ட்டு விட்டு கடைசியாக விட்ட ரன்னிங் ஒயர் வந்து ஒரு நாட் போட்டுக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு மிடில் லைன் எது தெரியும். நம்ம அது கணக்கு வச்சு தான் மேலேயும் கீழேயும் வந்து லைன்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து இது பேஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்படி ஒரு 10 லைன் மேலேருந்து ஒரு 10 லைன் போட்டுக்கிறோம். ஸோ கலர்ஃபுல்லான பேஸு. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் புதுசாக ஒரு ஒயர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இது நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, நம்ம சைடில் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கிறோமோ அந்த சைடில் இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே ஆரம்பிக்க போகிறோன்னா இந்த பிங்க்கு தான் சைடு ஒயர், இதோட அளவு எடுத்துகிட்டு, இதுக்கு ஸ்கேல்லாம் கிடையாது, இந்த ஒயரோட அளவு எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ அதாவது மேல் பக்கமாக போகிற எல்லா ஒயர் மட்டுமே நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இது போல் வந்து நம்ம 4 பக்கமும் சைடில் போகிற ஒயர் மட்டும் அளவு எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு ஒயர் விட்டுட்டு மேல் பக்கமாக போகிற அந்த ஒயரில் மட்டும் பாக்ஸ் நாட் போடணும். சைட்லலாம் எங்கேயும் போய் ஒயர் சேர்த்து பாக்ஸ் நாட் போடக்கூடாது. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் நாட் போட்டுட்டோம். லாஸ்ட் நாட் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயர் வந்து இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் இந்த சைடு போகிற பிங்க் ஒயர் அளவு எவ்வளோன்னு பார்த்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடில் போகிற அளவு தான் நம்ம வந்து இந்த ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனி இந்த பக்கம் திருப்பிட்டு இதில் சைடில் போகிற ஒயர் ஃபஸ்ட்டு ஒயர் எதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லோ கலர் ஒயர் தான் ஃபஸ்ட்டு ஒயர் சைடில் போகுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பச்சை கலர் ஒயர் வந்து நம்ம விட்டுறணும். விட்டுட்டு இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். ஆனால் இந்த க்ரீன் கலர் ஒயரில் நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடக்கூடாது. பிங்க் கலர் ஒயர்லேருந்து ஆரம்பிக்கணும். க்ரீன் கலர் ஒயர் வந்து சைடாக போனாலும் நம்ம அதில் வந்து பாக்ஸ் நாட் போடக்கூடாது. பிங்க் கலர் ஒயர்லேருந்து தான் வந்து பாக்ஸ் நாட் போட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டு எப்படி நெக்ஸ்ட்டு பின்னுறதுன்னு உங்களுக்கு இதை முடிச்சுட்டு சொல்லித்தரேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாட் போட்டுட்டோம். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நாம் இந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒயர் எது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் தான். கீழே அந்த ஒயர் அளவுக்கு பச்சை கலர் ஒயரால் வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அப்படியே இதை வந்து திருப்பிட்டு திரும்பவும் ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் வச்சு ஒரு 2 லைன் போட்டோம். இந்த சைடில் ஃபஸ்ட்டு எது பார்த்திங்கன்னா பிங்க். ஸோ பிங்க் அளவு எடுத்து பச்சை கலர் ஒயர் விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த க்ரீன் கலரில் நம்ம நாட் போடக்கூடாது. இந்த சைடு எது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோவில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இதை அப்படியே தொடர்ந்து இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கீழே இருக்கிற அந்த பிங்க் கலர் ஒயரோட அளவை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை அப்படியே திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா 3 பக்கம் க்ரீன் கலர் ஒயரில் வந்து லைன் போட்டுட்டோம். இப்போ இதுதான் லாஸ்ட்டு பக்கம். ஸோ இந்த சைடு எது போகுது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் தான் வந்து
போகுது ஃபஸ்ட்டு ஒயர். ஸோ அந்த ஒயரோட அளவு எடுத்துகிட்டு நம்ம இந்த பிங்க் கலர் ஒயர்லேருந்து நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதே போல் சைடில் இருக்கிற ஒயர் கடைசியாக முடிக்கும் போது சைடில் எந்த ஒயர் இருக்கோ அதோட அளவு எடுத்து கட் பண்ணிடணும். இதுதான் வந்து இந்த பேஸ்கெட்டோட பேஸு. ஸோ நம்ம இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு 4 பக்கம் கார்னரும் பார்த்தீங்கன்னா ஒரு அருங்கோண ஷேப் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நியூ மாடல் பேஸ்கெட்டு. இது நீங்கள் மினி சைஸ் இதில் நீங்கள் பெரிய சைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ் நீங்கள் முடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி முடிக்கிறதுன்னு உங்களுக்கு செகண்ட் பார்ட் வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.